அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து நவ கிரகங்கள்ல பலம் வாய்ந்த கிரகம் என்றெல்லாம் இல்லை. ஒவ்வொரு கிரகமுமே பலம் வாய்ந்து நம்முடைய விதியும் நம்முடைய கதியும் சரியாக அமையுமானால் அந்த கிரகம் நற்பலனை தர தயங்காது. அந்த வகையில பார்க்கும் பொழுது களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அதாவது என்னுடைய அனுபவத்துல தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுருவாக இருந்தாலும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லறம் நல்லறமாக அமைந்தாலே போதும். அந்த வகையில பார்க்கும் பொழுது களத்திரகாரகன் இந்த சுக்கிரனுடைய பேச்சு மாயன் மயல தொடர்ந்து பேசிட்டு வர காரணம் உங்க நலன் பொருட்டு தானே. தொடர்ந்து மாயன் மயனை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்றேன். தொடர்ந்து மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும். காரணம் திருத்தணியில் அமைகின்ற அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் நல்ல முறையில் அமைவதற்கு நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு செங்கக்கல் மாறி அந்த முழுமையான சனி பகவானுடைய அருளும் இறை அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த வகையில பார்க்கும் பொழுது களத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி, இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அதாவது குறுகிய காலம்தான். 35 நாட்களாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வில் இழந்ததை திரும்ப தருவதோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னா சுக்கிரன் தான். அது மட்டும் கிடையாது. இந்த களத்திரகாரகன் சுக்கிரன் பயிற்சியாகும் பொழுது மற்ற கிரகங்களோட நம்ம நிலையையும் பார்க்கணும். அந்த வகையில பார்க்கும்போது கன்னி ராசியின் அதிபதியான புத பகவானும் கன்னி ராசியிலே தான் இருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கின்றார். பலம் வாய்ந்த புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மையுடைய செவ்வாயோ துலாம் ராசியில் இருக்கின்றார். யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கின்றார். அதே நேரத்தில் பார்த்தா மீனராசியில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வகரகதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குரு பகவான் மிதுன ராசியிலே இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முக்கியமானதுதான் சுக்கிர பகவான் சிம்ம ராசியில யாரோடு இருக்கின்றார்? கேதுவோடு இருக்கின்றார். சிம்ம ராசியில் இருந்த சூரிய பகவான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். இப்போ களத்திரகாரகன் சுக்கிரன் அந்த கேது அங்கு இருக்கின்றார். எங்க இருக்கின்றார்? சிம்ம ராசியில் இருக்கின்றார். சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது இந்த களத்திரகாரன் சுக்கிரனுடைய பேச்சு நடக்குது. அற்புதம் என்றுதான் சொல்லுவேன். அற்புதம் என்று சொல்லுவேன். இது 12 ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். எல்லாமல்ல என் தாய் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன். ஒரு நல்லோர் எங்கோ ஒரு மூலையில் இருந்து ஒரு நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா, அதுவே பெரிய வகை. அந்த வகையில பார்க்கும் போது இந்த பிரத்யேகரா உபாசகன் விஷ்ணுமாயா சேவகன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில எல்லா நலமும் பெற்று நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கான அருமையான ஒரு வாய்ப்பை தரணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். ஆன்மீக சகோதர சகோதரி, ஒரு நல்ல மாற்றம் நம் வாழ்வில் கிடைக்காதா? ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நாம் நகர மாட்டோமா? இழந்ததை நாம் திரும்ப பெற மாட்டோமா? நிம்மதியான வாழ்வு நடக்காதா? எனதான மனித மனம் இயங்குகின்றது. தெய்வ நம்பிக்கை, அதை சார்ந்த ஒரு ஜோதிடம், அதிலும் சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் தெல்ல தெளிவாக உள்ளதை உள்ளபடி சொல்லுகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள் பயிற்சியானாலும் கூட நம் வாழ்வு எந்த விதமான பயிற்சியும் அடையவில்லையே இந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான பயிற்சி தான் சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில சிம்மத்தை நோக்கி பயிற்சியாகின்றார். அந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ஞானகாரனாக இருந்தாலும் கூட கேதுவை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தை தருவார்னா கண்டிப்பா தருவார். அந்த வகையில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் பண்ணாப்பாரு எவ்வாறு இருக்கு என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை சுக்கிரன் உங்களுக்கு அமைத்து தருகின்றார். இதுவரை ஏமாற்றம் மட்டுமே சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில, ஒரு போராட்ட களமாக இருந்த உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நிலையைத்தான் களத்திரகாரன் சுக்கிரன் தரப்போகிற தனுசு ராசி. சிலர் எல்லாம் இடத்தை விட்டு நகர்ந்திருப்பார்கள். தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக ஏதோ ஒரு சூழ்நிலையில இடத்தை விட்டு நகர்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை. கவலையே பட வேண்டாம்.
அதாவது பிரிந்தவர் ஒன்று கூடுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார். கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதமான உறவு. அந்த உறவு நல்லா இருக்குன்னா சுக்கிரனுடைய அருள் வேண்டும். அந்த வகையில் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு ஒரு பிரிந்து போகிற ஒரு நிலை இருக்கின்ற கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு அந்த அந்யூன்யத்தை அதிகப்படுத்துகின்ற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சுக்கிரன் தனுசு ராசிக்கு அமைத்து தருவார். குறிப்பா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் பண பரிவர்த்தனைன்னு சொல்வாங்க. பண பரிவர்த்தனை என்ன? கொடுக்கல் வாங்க அந்த விஷயங்களை மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டம். அதே நேரத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய சலுகைகளை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் சுக்கிரன் தனுசு ராசிக்கு அமைத்து தருவார். நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நம்பிக்கை என்பது உங்க மேல முதல்ல நம்பிக்கை, உங்க மேல மட்டும் நம்பிக்கை மட்டுமல்ல, உங்கள் மீது பிறர் நம்பிக்கை தருகின்ற அருமையான இதுதாங்க வாழ்க்கை. இந்த சுக்கிரன் இந்த தனுசு ராசிக்கு என்ன தர போறார்? தன்னைத்தானே நம்புகின்ற, தன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அந்த போராட்டமும் வெற்றியாக அமையும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன் மீது நம்பிக்கையோடு தன் மீது பிறர் நம்பிக்கை வைக்கின்ற ஒரு சூழ்நிலையும் அமைத்து தருவார். அதே பார்த்தீங்கன்னா பெரிய சலுகைகளையும் அவர் அமைத்து தருவார். அரசு துறையில பொது வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சுக்கிரன் பயிற்சி. தனுசு ராசிக்கு பணியிடத்துல பாராட்டு கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களும் அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கும் இதுவரை எதிர்பாராத பதவி உயர்வு, பணி உயர்வு, நல்ல இடமாற்றத்தில் கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் அமைத்து தருவார். செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலம் நல்ல வாய்ப்புகளை நல்ல சந்தர்ப்பங்களையும் அவர் அமைத்து தருவார். பிறர் மீது அதிக நம்பிக்கை, கொஞ்சம் கவனமா இருங்க. அதிக நம்பிக்கை யார் மீது வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் பதவி உயர்வும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். பிரச்சனைகளை நினைத்து கலங்க வேண்டாம். ஏன்னா அந்த பிரச்சனைகளை எளிதில் வெற்றி கொள்ளக்கூடிய, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். குறிப்பா சொல்ல போனா வம்பு வழக்குகளையும் கோர்ட் சம்பந்தமான விஷயம் இருந்ததுன்னா அது நல்லபடியா நல்ல தீர்ப்பாக உங்களுக்கு அமையும். குறிப்பா சொல்ல போனா ஒருவடி மண் கூட இல்லையே என்று கலங்கி இருக்கலாம். நிலபுலங்கள் இருந்ததுன்னா அதில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் தீர்வதோடு உங்களுடைய மண்ணாவது சொந்தமாக அமைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் இந்த பயிற்சியின் போது உங்களுக்கு அமைத்து தருவார். வண்டி வாகனம் ஓட்டுவதில் மட்டும் கவனமா நிதானமாக பொறுமையாக இருப்பதும், நீண்ட தூர பயணங்கள் செல்வது கவனமாக இருப்பதும், அந்தரங்க விஷயங்களை பிறரிடம் கலந்து கொள்ளாமல் இருப்பதும் இந்த காலகட்டத்தில் சிறப்பு. என்னுடைய அனுபவத்தில் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி தனுசு ராசிக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரும். அதே நேரம் தெய்வ பலத்தையும் சற்று கூட்டிக் கொள்வீர்களால் நல்ல மாற்றம். அந்த தெய்வ பலத்தை தரக்கூடியவன் கேது தானே. அந்த கேது சிம்மத்துல கலத்திரகாரன் சுக்கிரனோடு இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அருகிலுடைய மகாகணபதியுடைய ஆலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலையோ அல்லது 5 தேங்காய் கோக்கப்பட்ட ஒரு மாலை அணிவித்து வருவீர்களானால் நல்ல முன்னேற்றத்தையும் கடந்த காலத்தினுடைய இழப்புகளை எல்லாம் ஈடு செய்கின்ற வகையில் எதிர்கால பயமில்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை தனுசு ராசிக்கு அமைத்து தருவார்.